ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து யமஹாலேருந்து கிடைக்கிற MT-15 பைக் தாங்க. ஸோ இந்த பைக் வந்து ஒரு 155 சிசியில் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ 150 செக்மெண்ட்டில் தான் வந்து இந்த பைக் கிடைக்கும். அண்ட் இந்த இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஃபியூச்சர்ஸு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது வந்து பயங்கரமான ஒரு பைக்கு இந்த பைக் தாங்க. ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மாடல்ஸ்ன்னு பார்க்கும்போது வந்து 3 மாடல்ஸில் வந்து கிடைக்கும். ஸோ ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் வேரியேஷனாக இருக்கும், இன்னொன்று வந்து உங்களுக்கு டிஎல்எக்ஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டில் கொடுப்பாங்க, இன்னொன்று வந்து MotoGP வெர்ஷனில் கிடைக்கும். ஸோ கலர்ஸ் வந்து மொத்தமாக 8 கலர்ஸில் வந்து கிடைக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு க்ரீனிஷ் கலரில் வந்து கிடைக்கிற ஒரு பைக். பட் இதில் வந்து அந்த கிரையான் மாடலில் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பைக் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கலரில் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பைக்கை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டியோட டிசைன் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் லுக்கு வந்து பார்க்கும்போது வந்து ஒரு மஸ்குலர் லுக்காக இருக்குது. அண்ட் இதில் டிசைன் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரக்கடு ஃபேஸ் மாதிரி இருந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்இடியில் கிடைக்கும். இது பை ஃபங்க்ஷனல் லேம்பாக வந்து கிடைக்குது. அண்ட் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குதுங்க. ஸோ இது வந்து டிஆர்எல்லில் வந்து 2 ஐஸ் மாதிரி இருக்குது. அது கீழே வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன் வந்து கிடச்சிரும். அண்ட் வந்து உங்களுக்கு கோல்டன் கலரில் வந்து அப்சைடு டவுன் டெலஸ்கோபிக் ஃபோர்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு சஸ்பென்ஷன் பார்க்கும்போது வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குதுங்க. அண்ட் இங்கே வந்து எல்இடி பிளிங்கர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து அலாய் வீல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து இந்த பைக்கில் வந்து கிடைக்கும். அண்ட் ஃப்ரண்ட்லேயும் வந்து நமக்கு வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியர்லேயும் வந்து உங்களுக்கு டிஸ்க் வந்து கிடைக்குங்க. 100/80 17 அப்படிங்கிற ப்ரொஃபைலில் வந்து நமக்கு இந்த அலாய் வீல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு இங்கேயும் வந்து உங்களுக்கு ஏபிஎஸ், அதாவது டூயல் சேனல் ஏபிஎஸ்ஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் வந்து கிக்கர் வராது, வந்து எலக்ட்ரிக் ஸ்டாக் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு லிக்விட் ஃபியூல்டு இன்ஜின் சிஸ்டமில் வந்து இந்த பைக் வந்து கிடைக்கும். ஸோ இதோட பவர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பைக் அப்படின்னு சொன்னால் இந்த பைக்கை வந்து சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கான ஒரு டிசைன் அண்ட் வந்து உங்களுக்கு சூப்பரான அப்டேட்டாக வந்து இந்த பைக்கில் வந்து கிடைக்கும். ஸோ யமஹாலேருந்து கிடைக்கிற ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜின் அப்படின்னு சொன்னால் இந்த பைக்கை வந்து நம்ம சொல்லிக்கலாங்க. அண்ட் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது வந்து மோனோ சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் சீட்டு பார்க்கும்போது வந்து ஹைட்டு வந்து ஒரு 8-10 மில்லிமீட்டரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் இதில் வந்து பின்னால் இருக்கிற பில்லியன் சீட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இதுவுமே சூப்பராக இருந்திருக்கும். பட் ரைடருக்கு பயங்கர ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பைக்குனா இந்த பைக் தாங்க. ஸோ சைடு பேனலில் பார்க்கும்போது வந்து இங்கே வந்து MT-15 அப்படிங்கிற ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபியூல் டேங்க் பார்க்கும்போது வந்து 10 லிட்டர்ஸில் வந்து கிடைக்கும். அண்ட் இதோட மைலேஜ் பார்க்கும்போது வந்து ஒரு 50 to 55 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தாராளமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரியர் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து எல்இடி ஸ்டைல் லைட் வந்து மேலே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே வந்து எல்இடி பிளிங்கர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல நம்பர் பிளேட் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. அண்ட் மட்கார்டும் வந்து நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. பட் இந்த கேப்பும் வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் சேஃப்டிக்கு பார்க்கும்போது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் வந்து இந்த பைக்கில் வந்து இருக்குது. அண்ட் ரியர் டயர் வந்து நல்லாவே ஒய்டராக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து மழை காலத்துக்கும் சரி நம்மளோட ரோட் கண்டிஷன்ஸ்க்கும் வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க தான் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த MT-15 வந்து உங்களுக்கு இதில் சாரி கார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஃபுட் ரெஸ்ட் வந்து நம்ம அடிஷ்னலாக தான் வாங்க வேண்டியிருக்கும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு அலுமினியம் ஸ்விங் ரேம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மெயினாக வந்து பில்லியன் சீட் மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ வண்டியோட லென்த் எல்லாமே வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்குறேன், ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு இந்த பைக் வந்து எப்படி செட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நான் வந்து வண்டியில் ஏறி இருக்கும்போது எனக்கு வந்து கால் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கீழே வைக்கிற மாதிரி இருக்குது. பட் வந்து டேங்க் வந்து பெருசாக இருந்த மாதிரி இருந்தாலும் மற்றது எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹேண்டில் பாரும் வந்து நல்லாவே பெருசாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து வண்டியில் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு எல்சிடி ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு என்ன கியரில் போய்கிட்டு இருக்கோம், அண்ட் ஆர்பிஎம் எவ்வளவு, அண்ட் எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் போகிறோம், அண்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப்குள்ளது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் கிடச்சிருது. அண்ட் இதிலே வந்து உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் வந்து கிடைக்குங்க. யமஹா கனெக்ட் ஆப் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பைக்கை வந்து ஜியோ ஃபென்சிங் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம்.
ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு கில் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே வந்து ஹசார்ட் லைட்ஸ்க்குள்ளே ஆன் ஆஃப்குள்ள பட்டன்ஸ் வந்து இங்கே இருக்குது. அதே இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து இந்த இடத்துல லைட்டுக்குள்ளது கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே வந்து ஹார்னுக்குள்ளது இருக்குது. ஸோ ஹார்ன் பார்க்கும்போதும் ஸோ ஒரு டீசெண்டாக ஒரு ஹார்ன் வந்து நமக்கு கிடைக்குது. டர்ன் இண்டிகேட்டர்ஸ்க்குள்ளே லைட்டு வந்து சுவிட்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வண்டியோட கீ பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாகவே தான் இருக்குது. ஸோ வண்டி ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து ஹாய் பட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த எல்சிடி ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகுது. ஸோ எப்போவுமே ரைட் பண்ணும்போது நீங்கள் வந்து மறக்காமல் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. கூட வரவங்களையும் வந்து ஹெல்மெட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த பைக்கோட விலைன்னு பார்க்கும்போது வந்து 1,68,000லேருந்து 1,77,000 வரைக்கும் 78,000 வரைக்கும் வேரியாகி கிடைக்கும். ஸோ இந்த பைக்கை வந்து புக் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாவது கொரிஸ் இருந்ததுனாலும் அவங்கள்டே வந்து கேட்டுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.